பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். வேறொரு துறவை அவன் வெற்றான். அவன் நன்மை செய்யறத ஸ்டாப் பண்ணல, தோன்றத ஸ்டாப் பண்ணல. நான் தோண்டுனா இவன் எனக்கு தீமை தான் செய்வான்னு ஈசாக்குக்கு தெரியும், ஆனாலும் தோன்றத ஸ்டாப் பண்ணல. அவன் தோன்றான். கடைசியில் தோண்டும் போது 22வது வசனம் சொல்லப்படுகிறது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை தோண்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இதான் சொன்னேன், பலன் என்பது சத்துருவின் கையிலிருந்து அல்ல, சுற்றி இருக்கிறவர்கள் கையிலிருந்து அல்ல, கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு வரும். ஆமென். கர்த்தருடைய கரத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் நன்மை செய்யுங்கள். இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை இப்படி எழுத வச்சார், கிறிஸ்துவுக்காய் வாழுகிறவன் கிரியையில் கவனமா இருப்பான். அவனுடைய கேரக்டர் ரொம்ப கவனமா இருப்பான். அவன் எதை செய்வதில் துடிப்பான் தெரியுமா? நான் கிறிஸ்துவினுடையவன் என்கிற சிந்தை உள்ளவன் தன் கேரக்டர்ல, தன் கிரியைகள்ல தீமை செய்யல, நன்மை செய்ய. நன்மை செய்ய என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் நன்மையா இருக்கணும், என் குடும்பத்துக்கு நான் நன்மையா இருக்கணும், என் சபைக்கு நான் நன்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை பற்றி சொல்லணும், இவங்க இருந்தால் நன்மை தான் அப்படி சொல்லணும். ஆனால் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க?